பொங்கல் சாப்பிட்டா ஏன் தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நம்ம நார்மலா தூங்குறதுக்கு காரணம் நம்ம பிரெயின்ல பைனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். இது மெலோட்டனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். இப்படி செக்ரேட் ஆகிற இந்த மெலோட்டனின் ஹார்மோனால தான் நம்ம தூங்குறோம். இந்த ஹார்மோன் வந்து நைட் நேரத்துல இல்லாட்டி நம்ம டயர்டா இருக்கும் போது இல்லாட்டி ரூம் வந்து இருட்டா இருக்கும் போது ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெலோட்டனின் சுரக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த அமினோ ஆசிட் நம்ம மூளைக்குள்ள போச்சுன்னா அது செரோட்டினா மாறி அப்புறம் மெலோட்டினா மாறி நமக்கு தூக்கம் வரும். இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் வந்து புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸான சிக்கன், மட்டன், முட்டை இதுலலாம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம பொங்கல்ல பயன்படுத்துற பருப்பு, முந்திரி, நெய் இதுலயும் இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட்னால நம்ம பிரெயின்குள்ள ஈஸியா போயிட முடியாது. இது பிரெயின்குள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். நம்ம பொங்கலோட பேசிக் இன்கிரீடியன்ஸ் வந்து ரைஸ், தால், கேஷ்யூ அப்புறம் கீ. இதுல ரைஸ் வந்து ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட். இதை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். இதனால இன்சுலின் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். ஸோ நம்ம இந்த ஹை கார்போஹைட்ரேட் உள்ள ரைஸையும் ட்ரிப்டோஃபான் அதிகமாக இருக்க பருப்பையும் ஒன்னா சேர்த்து பொங்கலை சாப்பிடும் போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் வந்து ட்ரிப்டோஃபானை ஈஸியா பிரெயினுக்குள்ள கொண்டு போயிடும். இப்படி பிரெயினுக்குள்ள போற ட்ரிப்டோஃபான் செரோட்டினா மாறி அப்புறம் மெலோட்டினா மாறி நமக்கு தூக்கம் வந்துடும். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.